புனித மைக்கேல் அதிதூதர் அவர்களை நோக்கி, அர்ப்பணிக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆழமான தியானமயமான ஜெபம். இது பாதுகாப்பு, தீய சக்திகளிலிருந்து விடுதலை, மன அமைதி, தைரியம், ஆன்மீக வெற்றி ஆகியவற்றை வேண்டி சொல்லப்படும் முழுமையான ஜெபம். ஓ, வானத்துக்கும் பூமிக்கும் இடையே தேவனின் வல்லமையை வெளிப்படுத்தும் மிக பரிசுத்தமான புனித மைக்கேல் மகா தூதரே, இன்றைய இந்த தருணத்தில் என் முழு உள்ளத்தோடும் என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனின் சேனாதிபதியே, நீதியின் வாளை ஏந்தி அநீதியை வீழ்த்தியவரே, ஒளியின் படைகளுக்கு தலைவனாக இருந்து இருளின் சக்திகளை தோற்கடித்தவரே, என் வாழ்க்கையிலும் உமது வல்லமையை வெளிப்படுத்தும். புனித மைக்கேலே, இந்த உலகில் நடமாடும் தீய ஆவிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து என்னை, என் குடும்பத்தை, என் இல்லத்தை, என் மனதை, என் உடலை முழுமையாக பாதுகாத்தருளும். என் மீது ஏவப்படும் எல்லா தீய எண்ணங்களையும், பயத்தையும், கவலையையும், சாபங்களையும், பொறாமையையும், துரோகத்தையும் உமது வானக வாளால் துண்டித்து விடும். ஓ வல்லமையான மகா தூதரே, சாத்தானையும் அவனுடன் சேர்ந்த எல்லா தீய ஆவிகளையும் தேவனின் ஆணையால் ஆழ்ந்த பாதாளத்தில் வீழ்த்தியவரே, அந்த ஜெம்ப்ட் அதிகாரத்தால் என் வாழ்க்கையில் செயல்படும் எல்லா தீய சக்திகளையும் அகற்றிவிடும். என் மனம் சோர்ந்து போகும் வேளைகளில், நான் தளர்ந்து நிற்கும் தருணங்களில், நான் வழி தெரியாமல் தவிக்கும் போது எனக்கு தைரியத்தை அளிப்பீராக. நான் விழுந்தால் என்னை எழுப்பும் கரமாக இரும். ஓ புனித மைக்கேலே, நீதிக்காக போராடும் வலிமையை என் இதயத்தில் நிரப்பும். பாவத்தை வெறுக்கவும் நன்மையை நேசிக்கவும் எனக்கு அருள் புரியும். என் எதிரிகளின் சூழ்ச்சிகளை, எனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களின் மறைமுக திட்டங்களை தேவனின் ஒளியால் வெளிப்படுத்தும். அவர்கள் தீமை என்னிடம் வந்து சேராமல் உமது கேடயத்தால் என்னை மறைத்துக் கொள்ளும். ஓ தேவனின் விசுவாசமான சேவகரே, நான் பேசும் வார்த்தைகளில் நீதியும் சத்தியமும் நிறைய என்னை வழிநடத்தும். நான் எடுக்கும் முடிவுகளில் தேவனின் சித்தமே நிறைவேற உதவி செய்யும். என் வீட்டில் அமைதி நிலவ, என் குடும்பத்தில் அன்பு பெருக, என் வேலை, படிப்பு, தொழில் அனைத்திலும் தேவ ஆசீர்வாதம் தங்க உமது பரிந்துரையால் என்னை சூழ்ந்திரும். புனித மைக்கேலே, இருளின் சக்திகள் என் மனதை ஆள முயன்றால் உமது ஒளியால் அவற்றை விரட்டும். நிராசை என்னை பிடிக்க முயன்றால் நம்பிக்கையின் தீபத்தை என் உள்ளத்தில் ஏற்றும். மரணத்தின் தருணத்தில் கூட என்னை தனியாக விடாதிரும். என் ஆன்மா தேவனின் முன் நிற்கும் போது நீதியின் வழியில் நான் நடந்திருக்க உமது சாட்சியாயிரும். ஓ வல்லமையுள்ள மகா தூதரே, என் கடந்த கால பாவங்களை தேவனின் கருணைக்குள் ஒப்படைக்கிறேன். என் தற்போதைய போராட்டங்களை உமது பாதுகாப்புக்குள் வைக்கிறேன். என் எதிர்காலத்தை தேவனின் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கும் எல்லா தீய ஆவிகளும் இப்போது இந்நேரமே தேவனின் ஆணையால் என்னிடமிருந்து விலகி போக, புனித மைக்கேல் மகாதூதரே, உமது வல்லமையை வெளிப்படுத்தும். ஓ புனித மைக்கேலே, வானத்தின் போர் வீரரே, தேவனின் மகிமைக்காக என்றென்றும் போராடும் உம்மை நான் புகழ்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். முழு நம்பிக்கையுடன் உமது பாதுகாப்பில் என்னை ஒப்படைக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.